தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் தன் சாயலாவே சிருஷ்டித்தார். ஏன்? அவன் நேற்றும் இன்றும் என்றும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. இதோ யாரை அவர் ஆசீர்வதிக்கிறாராம்? சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற பயம், தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு சிறியோரை எடுத்துக்கொண்டா, அருமையான சிறு பிள்ளைகள் கூட அவங்க பார்க்குற கார்ட்டூன்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தீங்கு சத்துருவானம் தந்திரமாய் கொண்டு வருகிறான். இன்னும் பெரியோர் என்று சொல்லும்போது, இன்றைக்கு வயதிலே பெரியோராக இருந்தாலும் அன்பிலே, கனி கொடுப்பதிலே, சாட்சியாக வாழ்வதிலே தவறுகிற சில மனுஷர்களாலே இன்று அநேக நன்மைகள் பதிலாக தீமைகளை குடும்பத்தை தாக்குகிறது. ஆனால் இங்கே வாசித்த வார்த்தை, பயப்படுகிற, தேவனுக்கு பயப்படுகிற யாவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஒருவேளை அன்பிலே, பரிசுத்த ஜீவியத்தில், ஜெபத்திலே நாம் சிறியோரை போல காணப்படலாம். காரியம் எதுவாக இருக்கட்டும், ஒருவேளை படிப்பிலே, வசதியிலே பெரியோரை போல காணப்படலாம். ஆனால் இன்று ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் வேதனை கூட்டார். நம்மை தாழ்த்துவோம், வெறுமையாக்குவோம். சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்தி நம்பி வரும்போது அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி சிறியோரும் பெரியோரும் ஆசீர்வதியும். விசேஷமாய் இந்த நாட்களில் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறதான, ஆண்டவரே போர்டு எக்ஸாம் எழுதுகிறான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தரை ஆசீர்வதியும். சிறியோரையும் பெரியோரையும் நீர் ஆசீர்வதிப்பதிலே வல்லவரப்பா. தயவு பண்ணும். ஒவ்வொருக்கும் வேண்டிய சுகம், பெலும், ஆரோக்கியத்தை தந்து மேன்மைப்படுத்தும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.